வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். போலி தரவுகளை கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப பார்க்கிறார் முதல்வர் ஸ்டாலின். திமுக அரசை கண்டித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. கருணாநிதி வீட்டு சிறையில் வைக்கப்பட்டதாக ஆர் ராசா கூறியதைத்தான் நான் சொன்னேன். உங்கள் கோபத்தை ஆர் ராசா மீது காட்டுங்கள் என மு.க. ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். லால்குடி தொகுதி தவேக வேட்பாளர் கூப்பா கிருஷ்ணன் உறவினர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 50 லட்சம் பறிமுதல். கேரளாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். கேரளா மாநிலம் திருவள்ளா நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நான் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என நினைத்தால் எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் போட்டியிட்டிருக்கலாம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தன்னிச்சை விளக்கம். தமிழகத்திலிருந்து ஏப்ரல் 8, 9 தேதிகளில் கேரளாவுக்கு தோட்டத் தொழிலாளர்கள் வர தடை. திமுக அரசு படிப்பதற்கு வழிவகை செய்யாமல் குடிப்பதற்கு வழிவகை செய்கிறது என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. ராஜ்யசபா எம்பி சீட் தருவதாக இபிஎஸ் உறுதியளித்தார் என கடிதத்தை காட்டி பிரேமலதா ஆவேசம். பாஜகவின் சித்து வேலைகள் தமிழகம் புதுச்சேரி தேர்தலில் எடுபடாது. திருமாவளவன் எம்பி பேட்டி. மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதி அளித்து 5 ஆண்டு திமுக ஆட்சி நடத்தியது தமிழக பாஜக துணைத் தலைவர் குஷ்பு பேட்டி. தமிழகத்தை 2ஆம் இடத்திற்கு உயர்த்திய ஸ்டாலின், நல்லாட்சியை 1000 அமித்ஷாக்கள் பழனிசாமிகள் சேர்த்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை அறிக்கை. நம்முடைய தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டாரை களத்தில் இறக்கிவிட்டு நான் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறேன். விருதுநகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.